ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருத்தவ திருநாளுக்கும் பின்வரும் 2ஆம் ஞாயிறின் ஆராதனை வேளைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற உங்கள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாவரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இளவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இளவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சகல துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திராயிருக்கிறீர்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே. பரிசுத்த நாளின் ஆராதனை வேளைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவனாகிய எங்கள் ஆண்டவர் ஆங்காங்கே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக மெய் ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே பிரசன்னராகி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒரு விஷயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடந்த நாட்களிலே நீங்கள் அற்புதமாக எங்களை வழிநடத்தினீர், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உண்ண உணவு தந்தீர், உடுக்க உடவை தந்தீர், இருக்க இருப்பிடம் தந்தீர், பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்புவித்தீர், எங்களை வழிநடத்தினீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம். இந்த ஆராதனையின் வாயிலாக நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மண்டை கிட்டிச் சேரவும், உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஏதுவாக எங்களை மீண்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியானவர் தாமே இவ்வாராதனை பொறுப்பை நடத்தும்படியாய் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கீர்த்தனையில் 437 தேவனே நான் உமதண்டையில் என்ற கீர்த்தனையை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தேவனே நான் உமதண்டையில் ஏதோ நரோகே சேவனே நாவர் கோவே மாவலிய கோரமாவே
தயவுசெய்து இந்நேரத்தில் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தாள். இவள் பதான் ஆராம் என்னும் சிறிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கை கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், எப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிரசவ காலம் பூரணமான போது அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவியை நாம் திருப்பிக் கொள்வோம். இதனாலே நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நீங்கள் தேவனிடத்திலே வைத்திருப்பீர்கள். ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதலையும் கேட்பார் என்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஜெபம் வீண் போவதில்லை. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஈசாக்கு ஆபிரகாமினுடைய செல்ல மகன். 100 வயது ஆபிரகாமுக்கு இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தான். ஆகவே வயது சென்ற காலத்தில் பிள்ளை பிறந்தபடியினால் அந்த பிள்ளையை அதிகமாக நேசித்தான்.
இந்த ஈசாக்கு 40 வயது ஆகும் பொழுது திருமணம் செய்தான். அதற்கு பிற்பாடு 60வது வயதில் தான் ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கிறது. ஆக 20 ஆண்டு காலம் ஒரு குழந்தைக்காக அவன் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை. இந்த நாட்களில் தான் ஈசாக்கை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கினுடைய நிலைகளை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் இந்த 21வது வசனத்துல ஈசாக்கினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 26ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வரும் பொழுது 12வது வசனத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், 100 மடங்கு அவன் பலனை பெற்றுக் கொள்ளுகிறான். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் ஐஸ்வர்யவானானான். அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யன் ஆகியிருந்தது மட்டுமல்ல, வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 16வது வசனத்திலே மகா பலத்தவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல சத்துருக்களின் மத்தியிலே மிகவும் பலம் உள்ள ஒரு மனிதனாக உருவெடுத்தான். 24வது வசனத்திலே தேவ தரிசனத்தை அவன் பிரத்யட்சமாய் பெற்ற ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, தேவனே அவனுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 26வது வசனத்திலே நாம் வரும் பொழுது சத்துருக்களும் அவனிடத்திலே வந்து சமாதானம் பொருந்தி வந்து நிற்கிறார்கள், பயந்து வந்து நிற்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செல்வ சீமானாக இந்த ஈசாக்கு வாழ்ந்தான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஈசாக்கை குறித்து நாம் வேதத்திலே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் 22ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஈசாக்கினுடைய பண்புகளை குறித்து நாம் அதிலே வாசிக்க முடியும். ஈசாக்கினுடைய குணாதிசயங்கள் அல்லது ஈசாக்கினுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் வாசிக்க முடியும். இத்தனை ஆசீர்வாதங்கள் உள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்த இந்த ஈசாக்கினுடைய குணாதிசயம், அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவனுடைய தகப்பனார் இடத்திலே, அதாவது ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், உன் மகனை, நீ நேசிக்கிற உன் மகனை எனக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் எந்த மாறு உத்தரவும் சொல்லாமல் தன் செல்ல மகனாகிய ஈசாக்கை அழைத்து செல்லுகிறான். அழைத்து சென்று அங்கே பலி செலுத்துவதற்காக அவனை கட்டி கிடத்தும் பொழுது ஈசாக்கு அழுதான் என்றோ அல்லது மாறுத்தரவு சொன்னான் என்றோ அல்லது எழுதி ஓடிவிட்டான் என்றோ வேதம் சொல்லவில்லை. தேவனுக்கு பலி செலுத்துவதற்கென்று தகப்பனார் அங்கே கிடத்தும் பொழுது அந்த பலிபீடத்திலே அமைதியாக படுத்திருக்கிறான். இது எதை குறிக்கிறது? தன்னை ஜீவ பலியாக முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் அதிலே காண முடியும். அப்ப ஈசாக்கனுடைய சிறு வயதிலேயே அவன் தேவ பக்தி நிறைந்த கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒப்பு கொடுத்த மனிதன் என்று நாம் சொல்ல வேண்டும். இது அவனுடைய விசேஷித்த ஒரு பண்பு. கர்த்தருக்கு முழுமையாக தன்னையே, தன் ஜீவனையே கொடுத்த ஒரு மனிதன். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டவர் அவனை பலியிட விடவில்லை. அதற்கென்று ஒரு ஆட்டை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த ஆட்டை ஆபிரகாம் பலி செலுத்தினார். இதுல நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈசாக்குக்கும் இயேசுவுக்கும் அநேக காரியங்களிலே ஒத்து போகிறதை நீங்கள் காண முடியும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். தாம் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே ஈசாக்கை போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஜீவ பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய இன்னொரு குணம் என்ன என்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன், தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதன் இந்த ஈசாக்கு. நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். வேதத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த ஈசாக்கு தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தார்.
தகப்பனார் அழைத்து செல்லுகிறார் ஈசாக்கை பலி செலுத்துவதற்காக. ஆனால் இதில் ஒன்றை பார்க்கின்றோம், அந்த பலி செலுத்துவதற்குரிய கட்டைகளை இது ஈசாக்கு தோல் மேலே ஏற்றுகிறார் தகப்பனார் ஆபிரகாம். அதை சுமந்து கொண்டு தான் எரிக்கப்பட போகிற, பலி செலுத்தப்பட போகிற அந்த கட்டைகளை ஈசாக்கே சுமந்து செல்லுகிறார். எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு, ஆனால் வேலைக்காரெல்லாம் தூரத்தில் நிறுத்திவிட்டு ஆபிரகாம் தன் ஈசாக்கின் மேல் அந்த கட்டைகளை வைத்து அழைத்து செல்லும் பொழுது கீழ்ப்படுதலோடு கூட கடந்து சென்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிறு பிள்ளைகள் தேவனுக்கு மட்டும் அல்ல, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது நியாயம். வேதம் அதை தான் சொல்லுகிறார். எந்த பிள்ளை பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அந்த பிள்ளையை பெற்றோர் நேசிப்பார்கள். ஆகவே பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அப்பா அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்கணும். பிறகு செய்கிறேன், அவளை செய்ய சொல்ல, இவளை செய்ய சொல்ல, அவனை செய்ய சொல்ல, இவனை செய்ய என்கின்ற வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. கீழ்ப்படுதல் என்றால் தாய் தகப்பன் சொல்லுவதை அப்படியே செய்வது. இதை ஈசாக்கு அதை செய்தார். ஆகவேதான் இத்தனை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்கள் இதை ஈசாக்குக்கும் ஒப்புமை உண்டு. இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை போல, இது ஈசாக்கை போல நீங்களும் நானும் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒன்று. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து சென்றது போல இந்த ஈசாக்கு தான் பலியிடப் போகிற கட்டைகளை சுமந்து சென்றார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் தாம் அறையப்பட போகிற, தாம் பலியிடப் போகிற அந்த சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கத்தா நோக்கி சென்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். பலியை பார்க்கிலும் ஆண்டவர் விரும்புவது கீழ்ப்படிதல். ஆகவே தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம். மூன்றாவதாக, இது ஈசாக்கு மனைவியை அதிகமாக நேசித்தார். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தின் அந்த கடைசி வசனம் 67வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஈசாக்கு அவருடைய மனைவியை நேசித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நேசிக்க வேண்டியவர் அவரவர்கள் மனைவியை அவரவர் நேசிக்க வேண்டும். சிலருக்கு அடுத்தவங்க மனைவியை அடுத்தவங்களை நேசிப்பாங்க, மற்றவங்களை நல்ல அன்பு பாராட்டுவாங்க. சொந்த மனைவியை அன்பு செலுத்த மறந்து விடுகிற எத்தனையோ மனிதர்கள் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள். உங்கள் மனைவியை நேசியுங்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவையாது. ஆகவே ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம். உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தானோ அதே போல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால், மணவாட்டியாகிய திருச்சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். அதற்காகவே தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தாரா? தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். திருச்சபையை நேசிக்கிற இயேசு மணவாட்டியாகிய திருச்சபையை மணவாளனாகிய இயேசு நேசிக்கிறார். அதே போல நீங்களும் உங்களுடைய மனைவியை நேசித்து அதற்கென்று அவளுக்கென்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் உங்கள் குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். இன்னும் ஈசாக்கை குறித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது, அது அவன் 26ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த ஈசாக்கு பகைவரையும் மன்னிக்கிற ஒரு பாங்கு அவனிடத்துல இருந்தது. அவன் கோரார் கூட்டத்தார், இதை ஈசாக்கருடைய வேலைக்காரர்கள் போய் கிணறு தோண்டுவார்கள்.
அந்த கிணற்றை எங்களுக்குரியது என்று அபகரித்துக் கொள்வார்கள். சில கிணற்றை அவர்கள் மூடிவிடுவார்கள். எத்தனை ஒரு கொடூரமான ஒரு மனிதர்கள். ஆகவே அவன் விலகி 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 அந்த இடத்தை விட்டு அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நாள் வந்தது, கர்த்தர் அவனை கனப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆகவே அவனை தேடி எந்த ஜனங்கள் அவனை பரியாசம் பண்ணி ஏளனம் பண்ணி துரத்தினார்களோ அந்த ஜனங்கள் இப்பொழுது ஈசாக்கினுடைய பலத்தை பார்த்து, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து அவனை தேடி வந்து அவனோடு கூட நல்மனம் பொருந்த வருகிறார்கள். பயம், ஈசாக்கை குறித்த ஒரு பயம் அவர்களுக்குள்ளே உண்டாகியது. ஆகவே ஈசாக்கிடத்துல வந்து நின்ற பொழுது இந்த ஈசாக்கு அந்த மனிதர்களை கொன்று விடவில்லை. ஈசாக்கு அந்த மனிதர்களை நினைத்தால் அழித்து விட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அவர்களுக்கு அவன் விருந்து செய்தான். எத்தனை ஒரு நல்ல பண்பு பாருங்கள். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு. பகைவரையும் நேசிக்கிற ஒரு பண்பு இந்த ஈசாக்கிடத்தில் இருந்தது. ஆகவேதான் ஈசாக்குடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் பகைவரை குறித்த ஒரு கசப்புணர்வோடு கூட தேவ சமூகத்தில் வந்து நிற்பீர்களானால் தேவனுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆகவே ஈசாக்கை போல பகைவர்களை நேசித்து மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு, அந்த கனி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டியது அவசியம். நாம் இன்றைக்கு அர்ப்பணிப்போம். பகைவர்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கொட்டினவர்கள், அவரை காரி துப்பினவர்கள், கள்ளசாட்சி சொன்னவர்கள் எல்லாரையும் பிதாவே விளக்க மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். அந்த மன்னிக்கிற பண்பு ஈசாக்கை போல, கிறிஸ்துவை போல நமக்குள்ளும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே தம்முடைய பிள்ளைகள் மீதுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தான். ஈசாக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனிதன், தேவன் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ஆகவே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனை ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, உடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கிறது? சொத்துக்கள் மீதோ அல்லது மனிதர்கள் மேலோ அல்லது ஸ்தாத்திரங்கள் மேல் இருக்கிறதோ? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் மேல் விசுவாசம் கொள்வீர்களானால் உடைய ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல நமது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள், அவைகளை பெறுவீர்கள். நீங்கள் ஒரு விசுவாச வீரனாய் மாற வேண்டும். உங்கள் ஜெபம் தேவ சமூகத்திலே எட்ட வேண்டுமானால் சந்தேகம் இல்லாமல் தேவனை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவன் நிச்சயமாக இதை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிப்பீர்களானால் ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உடைய ஜெபத்தையும் கேட்பார். கர்த்தரை விசுவாசியுங்கள். ஈசாக்கு ஒரு நல்ல விசுவாச வீரன். அது மட்டுமல்ல, ஈசாக்கு பெருமை இல்லாதவன், தற்பெருமை இல்லாதவன், மேட்டிமை இல்லாதவன், அகந்தை இல்லாதவன். எப்படி நாம் அதை சொல்ல முடியும்? எல்லா வசதிகளோடு கூட கிட்டத்தட்ட ஒரு குறுநில மன்னனை போல அவன் நிற்கிறான். தனக்கு இருந்த வேலைக்காரர்கள் ஏராளம். தன்னை தேடி வந்த மக்களை முன்பாக, அந்த மக்களுக்கு முன்பாக தான் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. அமைதியாக அவளுக்கு விருந்து பண்ணினார். வேதம் என்ன சொல்லுகிறது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை நம்முடைய ஜெபத்திற்கு ஒரு தடையாக இருக்கிறார். நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசித்தீர்களானால் சனிக்கிழமை சுவிசேஷம் அல்ல தியானத்திலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்தின் 12வது 13வது வசனங்களிலே நீங்கள் வாசித்தீர்களானால், மனாசே
என்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் அதிலே வாசிக்கிறோம். இந்த மனாசே தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். ஆகவே ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டாராம். அப்படியானால் அதற்கு முன்பாக அவன் மெட்டிமையாக நடந்திருக்க வேண்டும். தேவனை விட்டுவிட்டு அவன் தனக்கு இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் மமதியாக வாழ்ந்தான். ஆகவே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டு வந்தது. அவனுடைய ராஜபாரம் அவனை விட்டு எடுபட்டு போனது. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக விழுந்தவன் தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்னும் ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். மனமேட்டிமை தாழ்த்தாமல் தன்னை உயர்த்தின ஒரு ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஆண்டவரை அறியாத அந்நியனாக இருந்தாலும் அவன் மேட்டிமையின் நிமித்தமாக, அவனுடைய அகத்தை நிமித்தமாக அவனை ஆண்டவர் ராஜ்ய பதவியிலிருந்து தள்ளினார். நமக்கெல்லாம் தெரியும் நேபுகாத் நேச்சர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு பெருமை கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு மேட்டிமை இருக்கக்கூடாது. தற்பெருமை சுத்தமாக இருக்கக்கூடாது. நாம் அதை தூக்கி எறிய வேண்டும். நீங்கள் அந்த சுவிசேஷ மலர்ல ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறார். காலம் சென்ற லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் மதுரை ரயில் நிலையத்திலே வந்து இறங்கி அந்த ஓய்வறையிலே போய் தங்குவதற்கு போனார். அப்பொழுது அங்கிருந்த அதிகாரி அவரை உள்ளே விடவில்லை. இது அமைச்சருக்கு ஒதுக்கி இருக்கிறது, ஆகவே உள்ளே போகக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். சில நிமிடத்திற்குள்ளாக இருந்த மற்ற அதிகாரிகள் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை ஐயா வார்கள் என்று சொல்லி அழைத்து உள்ளே சென்றார்கள். அவர் ஒரு அமைச்சராக இருக்கின்ற பொழுதே தான் அந்த ஓய்வறையிலே சொல்ல பொழுது தடுத்த அந்த மனிதனை அவர் கோபம் கொள்ளவில்லை. தன்னுடைய பதவியினுடைய அகந்தையை காட்டவில்லை. நான் யார் என்கிற மமதியை வெளிப்படுத்தவில்லை. அமைதியாக நின்றாராம். சரித்திரம் இதை எழுதுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்த மத்திய ஒரு அமைச்சருக்கு கூட பெருமை இல்லை, தாழ்ந்து. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், தாழ்மையுள்ள மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பிற்காலத்திலே பிரதமரான இந்த ஒரு நிலை, இதை நாம் பார்க்க வேண்டும், இதை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மையின் குணங்கள் தேவை. ஒருத்தங்க ஒரு வார்த்தை சொன்னா எப்படி இதை சொல்லுவது என்று சொல்லி சின்ன காரியங்களை கூட நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உள்ளுக்குள் இருக்கிற தான் என்கின்ற ஆணவம், அந்த மேட்டிமை யாரையும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. காரணம் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாதபடி பாவியாக என்னேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால், தாழ்மையின் ஜெபமாக இருக்குமானால் நிச்சயமாக தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கடைசியாக வந்து சொல்ல வேண்டும், இது ஈசாக்கு ஒரு ஜெப வீரன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஈசாக்கு ஜெப வீரன். ஈசாக்கு வாலிபனாக இருக்கும் பொழுதே அவன் ஜெபிக்கிறான். எப்படி நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். 24ஆம் அதிகாரத்தில் 63வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். அவன் மாலை வேளையிலே, அவனுக்கு கல்யாணம் ஆகல, ஒரு வாலிபன் தியானம் பண்ண போயிருந்தான். எத்தனை ஒரு நல்ல ஒரு குணம், வாலிப பருவத்திலேயே அது ஜெபிக்கிற ஒரு பண்பை அவன் வளர்த்து கொண்டான். தேவ பிள்ளைகளே, இந்த கொரோனாவின் நிமித்தமாக ஊரடங்குகள் நியமிக்கப்பட்டு படிக்க செல்ல முடியவில்லை, அநேக வேலைக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் வீட்டிலே நாம் நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. அதே நேரத்திலே அநேகர் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதை நான் கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்படுகிறேன். ஏன் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருப்பீர்களானால் ஈசாக்கை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஈசாக்கின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்பார். ஆகவே இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்கு ஜெபிக்கிறார். நீங்கள் இப்பொழுது அந்த 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எத்தனை நாட்கள் ஜெபித்தான் என்று நமக்கு சொல்லப்படலை.
ஈசாக்குடைய மனைவி மலடி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 20 ஆண்டு காலம் குழந்தை இல்லை, திருமணமாகி. ஆனாலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். சோர்ந்து போகாமல் ஜெபித்திருக்கிறான். விடாப்பிடியாக ஜெபித்திருக்கிறான். விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறான். நம்பிக்கையோடு கூட ஜெபித்திருக்கிறான். காத்திருந்திருக்கிறான். இன்னொரு மனைவியை கட்டிக்கொள்ளலாம், இல்லை தேவன் தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருந்தார். அப்படி காத்திருக்குதல் வீண் போகவில்லை. உடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கலாம். ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நம்முடைய ஜெபத்திற்கு தடையாக நம்முடைய அவிசுவாசமோ அல்லது நம்முடைய பெருமையோ இருக்குமானால், மன்னிக்காத குணம் இருக்குமானால், இன்றைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிப்பீர்களானால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையிலே, இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தருக்கு முழுமையாய் அர்ப்பணியுங்கள். ஈசாக்கின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஜெப வீரர். அவர் இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். வழக்கமாக ஜெபித்திருக்கிறார். இரத்த வேர்வை சிந்து விதமாக ஜெபித்திருக்கிறார். போராடி ஜெபித்திருக்கிறார். தேவ சித்தத்தை அறிந்து ஜெபித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவ்விதமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருவார். இந்த ஈசாக்கை போல நம்முடைய பண்புகளும் இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். முழுமையுமாக என்னை ஜீவ பலியாக ஆண்டவரே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஈசாக்கை போல ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம். உங்கள் மனைவியை நீங்கள் நேசியுங்கள். தேவனை நேசியுங்கள். பகைவரையும் மன்னிக்கின்ற அந்த பண்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். விசுவாசியுங்கள். பெருமை கொள்ளாதீர்கள், வேற்றுமை கொள்ளாதீர்கள். ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நமது ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த நாளில ஈசாக்கை போல உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்பார். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் வேண்டுதலை கேட்டருளினார். இன்றைக்கு உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யலாம், அல்லது தொழிலுக்காக வேண்டுதல் செய்யலாம், அல்லது உங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் ஈசாக்கை போல ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எங்கள் முற்பிதாக்களின் ஈசாக்கை போல நாங்களும் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். கீழ்ப்படிந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பெருமை அகந்தை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு இடத்துல வந்திருக்கிறோம். எப்பொழுதும் இந்த நிலைமையில் தாழ்த்தி உடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிற உடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு நீர் பதில் தருவீராக. 10 ஆண்டுகள் ஆகிறது, 5 ஆண்டுகள் ஆகிறது, 2 ஆண்டுகள் ஆகிறது, 20 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்லி காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருப்பார்களானால், ஈசாக்கு 20 ஆண்டு காலமாக காத்திருந்த அந்த கற்பத்தின் கனிகளை அவன் பெற்றுக்கொண்டார். அவன் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தான். ஆனால் நீரோ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே. அதே போல இந்த நாளிலே காத்திருக்கிற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி வேண்டுதலின் படி, அப்படி விசுவாசத்தின் படி நீர் அற்புதம் செய்கிறபடி நான் ஸ்தோத்திரம். அப்படி குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தொழிலுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். வேலை கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்களானால் தேவனை இறங்கி அற்புதம் செய்வீராக. உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை வியாதி நிமித்தமாக, பொருளாதார கஷ்டத்தின் நிமித்தமாக, பலவித பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்ன செய்வோம் என்று சொல்லி பல நாட்களாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த இக்கட்டில் இருந்த விடுதலை கொடுக்கிறவர் தேவன் ஒருவர் உண்டு.
மனாசே நெருக்கப்பட்டு தன்னுடைய பதவிகள் எல்லாம் இழந்த நிலைமையிலே நோக்கி தாழ்த்தி ஜபித்த பொழுது அவருடைய ஜபத்தை கேட்ட எங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் நெருக்கப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, ஐயோ கஷ்டப்படுகிற, பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற, கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்பீராக. பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. அதிசயங்கள் விளங்கட்டும். இந்த நாள் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற, ஜபத்தை கேட்கிற ஒரு நாளாக இருக்கிறபடினால் ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் பெருகும்படியான அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்திலும் இந்த கொரோனாவுடைய பாதிப்பு சென்னையில் அதிகமாக இருக்கிறது. சென்னையில் வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரே பாதுகாத்துக் கொள்வீராக. வெளியிடங்களில் வசிக்கிற பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பாலாக்கும் கொள்ளை நோக்கி ஒவ்வொருவரையும் தப்புவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விசேஷித்த விதமாக நீர் தெரிந்து கொண்டபடியினால், ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி சொல்லுகிறோம். மீதியான நாட்களை, காலங்களை உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. படிக்க முடியாதபடி கல்லூரிக்கு, பள்ளிகளுக்கு செல்ல முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தான் படித்தவைகளை மறந்து விடாதபடி எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளத்தக்கதான விசேஷித்த ஞான கிருபைகளை தருவீராக. இந்த நாட்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக எங்கள் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவருடைய கரத்திலே தருகிறோம். பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை, வியாதிகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. துதி, கனம், மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பிராபரிக்குள் ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வல்லமையானது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.